தமிழில் தேவ்னு ஒரு படம் வந்திருக்கும். கார்த்திக் நடிச்சிருப்பார். அதில் அந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப பிஸி பிஸ்னஸ்மேன். அவங்க வந்து ஒரு லவ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து அப்பா இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஆம்பளைங்களே வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் கார்த்திக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறதுனால அவங்க லவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப பொசசிவாக ஆயிடுவாங்க. கடைசியில் ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி, அதாவது கார்த்திக் வந்து கால்ஸ் எடுக்க மாட்டார், அவர் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே நான் ஆம்பளைங்களை ட்ரஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லவ் வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஃபீலிங் பேர் தான் ஃபாதர்லெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். அதாவது அப்பா இல்லாத குழந்தைங்க, பெண்களோ ஆண்களோ வளரும் போது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். அதாவது அப்பா இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலாக இல்லைன்னு மட்டும் கிடையாது, மென்டலாகவும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் குழந்தைங்களோட சரியாக இல்லை, அப்பாவோட ரிலேஷன்ஷிப் அவங்க ஒய்ஃபோடு சரியாக இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் குழந்தைங்க ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும். ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க எந்த ஆண்களையும் நம்புறதில்ல, எந்த ரிலேஷன்ஷிப்பையுமே ஒரு பயத்தோடு அப்ரோச் பண்ணுவாங்க. நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுக்குவாங்க. அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு உறவுகளை ஒரு வால் போட்டு தான் அப்ரோச் பண்ணுவாங்க. யாரையுமே முழுசாக நம்ப மாட்டாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த பொண்ணோட பிஹேவியர் போய் பாருங்கள், திரும்பி அந்த படத்தை போய் பாருங்கள், அந்த பொண்ணோட பிஹேவியர் பாருங்கள். அவங்க வந்து நம்மளே பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆம்பளை எனர்ஜி மேல் எனர்ஜியை நிறைய எடுத்துக்குவாங்க, மேஸ்குலின் எனர்ஜியை நிறைய எடுத்துகிட்டு ஆம்பளை செய்கிறத எல்லாம் தான் செய்யணும். மெட்டீரியல் வேர்ல்டில் சக்ஸஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நிஜம், மற்ற உறவுகளெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டி வர்றதுக்கு காரணம் அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் அப்பா அவரோட மேல் எனர்ஜியை ஹெல்தி மேஸ்குலின் எனர்ஜியை வீட்டில் காட்டி அந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ கொடுக்காத போது இவங்க வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். இனிமேல் இந்த சைக்கலாஜிக்கலாக உள்ளே நோக்கி படங்களை வச்சு பார்க்க போகிறதுனால உங்களுக்கு இன்னும் புரிதல் ஜாஸ்தி வரும். சில பெண்கள் ஏன் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, மெட்டீரியல் வேர்ல்டில் மட்டுமே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி உறவுகளை ட்ரஸ்ட் பண்ணாமல், உறவுகளை இன்வெஸ்ட் பண்ணாமல் கல்யாணத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த ஃபாதர் ரோலுங்கிறது ரொம்ப ஆப்சண்ட்டாக இருந்திருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாவோ ஆணாவோ கல்யாணத்துக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு நிறையா இன்சைட்ஸ் கிடைக்கும்.